இப்போ நம்ம நவராத்திரியில் ஒரு நாளும் எந்தெந்த அம்மன் சிறந்தவங்க, அதாவது ஒரு அம்மன் இருக்காங்க பாருங்க. முதல் நாள் 3 நாள் வந்து துர்க்கை அம்மன், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அம்மன், அடுத்த 3 நாள் சரஸ்வதி அம்மன். இதில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய அவதாரங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடியது 5ஆம் நாள், நாளைக்கான பதிவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5ஆம் நாள் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு. பஞ்சபூதங்கள், சரிங்களா? 5 நாளே பஞ்சபூதங்கள் கொண்டது. இதில் இன்னொரு சிறப்பு பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 5ஆம் நாள் வராங்க. சூப்பர் இல்லைங்க? வெள்ளிக்கிழமை நார்மலாகவே வந்து இறைவனுக்கு உகந்தது, இறைநிலைக்கு உகந்தது, பூஜை பண்ணுறதுக்கு. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கு முருகருக்கு உகந்தது, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் உகந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய 5ஆம் நாளில் இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல்னு தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்றதில்ல, இனிமேல் எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றத இங்கே உணர்ந்து பார்க்க போகிறீர்கள். பார்த்து அமைதியாக உட்காந்து மந்திரம் சொல்ல போகிறோம். என்ன மந்திரம் சொல்கிறீங்களா? கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து. எப்போ? ஈவினிங்கில் இதை செய்யணும். பூஜைலாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில நேரங்களில் முருகரோ இல்லை ஸ்கந்தமாத தேவியோ லக்ஷ்மி அம்மாவோ யாரோ கனவுல கூட உங்களுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு கனவுல கூட வந்து சொல்லுவாங்க, உணர்த்தப்படும். சரிங்களா? அதனால் இதை செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம நவராத்திரியில் ஒரு நாளும் எந்தெந்த அம்மன் சிறந்தவங்க, அதாவது ஒரு அம்மன் இருக்காங்க பாருங்க. முதல் நாள் 3 நாள் வந்து துர்க்கை அம்மன், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அம்மன், அடுத்த 3 நாள் சரஸ்வதி அம்மன். இதில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய அவதாரங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடியது 5ஆம் நாள், நாளைக்கான பதிவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5ஆம் நாள் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு. பஞ்சபூதங்கள், சரிங்களா? 5 நாளே பஞ்சபூதங்கள் கொண்டது. இதில் இன்னொரு சிறப்பு பாருங்கள். இந்த தடவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 5ஆம் நாள் வராங்க. சூப்பர் இல்லைங்க? வெள்ளிக்கிழமை நார்மலாகவே வந்து இறைவனுக்கு உகந்தது, இறைநிலைக்கு உகந்தது, பூஜை பண்ணுறதுக்கு. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கு முருகருக்கு உகந்தது, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் முருகருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் உகந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய 5ஆம் நாளில் இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல்னு தெரியுங்களா? இங்கே லக்ஷ்மி அம்மா என்ன அவதாரம் திரும்ப எடுக்கிறாங்க? அந்த அவதாரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்கந்த மாதா தேவி. முருகர் கூடது ஸ்கந்த குரு கவசம் படிச்சிருக்கீங்களா? அப்போ ஸ்கந்தன் அப்படின்னாலே முருகர். இவங்களை வந்து முருகருக்கு தாயாராகவும் சொல்லுகிறார்கள். யாரை? ஸ்கந்த மாதா தேவியை. நவராத்திரியோட 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமையை எப்படி திரும்ப செலிப்ரேட் பண்ணணும்? முருகருக்கு சேர்த்து செலிப்ரேட் பண்ணணும். அன்றைக்கி என்ன பண்ணலாம்? கந்த குரு கவசம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஆஸ் யூஷுவல் தாங்க. காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்க போகிறோம். ஏந்திரிச்சு நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வைக்க போகிறோம், தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். எவ்ரிதிங் சூப்பர். அதே தான் செய்ய போகிறோம். இதில் இன்னும் அடிஷ்னலாக செய்ய போகிறது என்னென்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உகந்த கலர் எதுன்னு, 5ஆம் நாளுக்கு உகந்த கலர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர். நீங்கள் உங்ககிட்ட முடிஞ்ச ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அம்மனுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு உடை போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். அதே மாதிரி முருகருக்கும் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். முருகரை நினச்சும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி 2 நெய் தீபம் ஏற்ற போகிறோம். ஒரு நெய் தீபம் அம்மனுக்காகவும் ஸ்கந்த மாதா தேவிக்காகவும், இன்னொரு நெய் தீபம் முருகருக்காகவும் ஏற்ற போகிறோம். சரி, இப்போ 5 நாள்ன்றதுனால 5 தீபம் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். பஞ்சபூத சக்தியும் கிடைப்பாங்க. 5 தீபம் ஏற்றி வைங்க. நெய் தீபம் தான் ஏற்றி வைக்கணும். இதுவரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? ஐங்கோணம் வரைஞ்சி ஐங்கோணம் கோலம் போட்டு அதில் நெய் தீபம் நடுவில் வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ 6 முகனுக்கு உகந்தது, முருகருக்கு உகந்ததா 5 அருங்கோணம் கோலம் போட்டுட்டு 5த்துலேயும் தனித்தனியாக தீபம் வைக்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்கள் மனநிலையிலையும் சரி, உங்கள் சக்தி நிலையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லா கோலமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி மாவில் தான் போடணும். அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி கோலம் போட்டாலும் ஓகே, அப்படி இல்லை வெறும் அரிசி மாவை டைரெக்டாக கோலம் போட்டாலும் ஓகே. சரிங்களா? இது பண்ணுங்கள். ஆரஞ்சு கலர் அப்படின்னும் போது கேசரி செஞ்சு வைக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு ஆரஞ்சு கலர் இந்த போட்டு கலர் போட்டு கேசரி செஞ்சு வைக்கலாம். சரிங்களா? ஆரஞ்சு கலர் பூக்கள் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? பவழமல்லியில் ஆரஞ்சு கலர் பூ இருக்குது, கிடைச்சா வாங்க. அப்புறம் செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுவும் ஆரஞ்சு கலரில் கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலர். இல்லைங்க எங்களுக்கு அந்த ஊரில், எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடைக்கலாங்க அப்படின்னா பரவாயில்ல, மல்லிகைப்பூ, வாசனையான மல்லிகைப்பூ வச்சுருங்க. வாசனையான பூக்கள், ரோஜா வந்து நல்லா வாசனையாக இருக்கணும், அதே மாதிரி மல்லிகைப்பூ வாசனையாக இருக்கணும். அந்த மாதிரி வாசனையான பூக்கள் வச்சுருங்க. வச்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். இது முருகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், அழகன், ஒரு புத்திசாலி, ஒரு அருமையான ஒரு வீரம் எல்லாமே இருக்கக்கூடியது, ஆரோக்கியம் எல்லாமே இருக்கக்கூடியது.
அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த முருகரை ப்ரே பண்ணிக்கிட்டு ஸ்கந்த மாதா தேவியை ப்ரே பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்றதில்ல, இனிமேல் எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றத இங்கே உணர்ந்து பார்க்க போகிறீர்கள். பார்த்து அமைதியாக உட்காந்து மந்திரம் சொல்ல போகிறோம். என்ன மந்திரம் சொல்கிறீங்களா? கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து. எப்போ? ஈவினிங்கில் இதை செய்யணும். பூஜைலாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆரத்திலாம் காட்டி முடித்த பிறகு அமைதியாக உட்காந்து மனசார நன்றி சொல்லிக்கோங்க. அமைதியான மனநிலையில் உட்காந்து நன்றி சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ண வைக்கிறீங்களே இறைவா, பிரபஞ்சமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என் மூலியமாக உங்களுக்கு பூஜை பண்ண வைக்கிறது ரொம்ப நன்றின்னு மனசார நன்றி சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு ஓம் ஸ்கந்த மாதா தேவியை நமஹ. ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள். 11 முறை இல்லை 27 முறை. உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் ஃப்ளோ சூப்பராக இருக்கிற வரை நீங்கள் சொல்லுங்கள். மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்குங்க. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மந்திரம் சொல்கிறீங்களா, சொல்லி முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கும்போது அந்த மந்திர நிலைக்குள்ள அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகளுக்குள்ளேயே நம்ம இருப்போம். நைட்டு தூங்கும்போது அதே அதிர்வலைகளுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான சக்தி நைட்டு ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில நேரங்களில் முருகரோ இல்லை அந்த ஸ்கந்தமாத தேவியோ லக்ஷ்மி அம்மாவோ யாரோ கனவுல கூட உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு கனவுல கூட சொல்லுவாங்க, உணர்த்தப்படும். சரிங்களா? அதனால் இதை செய்யுங்க. நிச்சயமாக நமது வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன்.